ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம், நாங்க கோயில்ல அப்பல்லாம் வந்து இவ்வளோ சாப்பாடுலாம் போட மாட்டோம். கட்டின புதுசுல ஒரு அண்டால வச்சு சும்மா எல்லாருக்கும் பிரசாதம் தொண்டையில குடுத்துட்டே இருப்போம். ஒரு நார்த் இந்தியரோ பொங்கல் வாங்கிட்டு போயிருக்காங்க. மறுநாள் கோயில் நம்பர்ல ஒரு 2 நாள் இருக்கும். 2 நாள் கழிச்சு கோயில் நம்பர்ல ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி இந்த குபேரன் கோயிலுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொன்னேன். எதுக்கு சார் எதுக்கு சார்ன்னு கேட்டோம். இல்ல நான் வந்து எனக்கு வயிறு பிரச்சனை ரொம்ப நாள் இருந்தது. எந்தெந்த டாக்டர்ட்டயும் நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். சரியே வரல. உங்க கோயில்ல எனக்கு ஒரு பொங்கல் குடுத்தாங்க. அத வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 நாள் வந்து என்னோட பாத்ரூம் வந்து கரெக்ட்டா போகுது. எந்த பிரச்சனையுமே இல்ல. அதனால கண்டிப்பா நான் பண்ணணும். ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொன்னாரு. நான் சொன்னேன் கோயில்ல வால்ல டைல்ஸ் இல்ல. வேணா டைல்ஸ் ஃபுல்லா போட்டு குடுங்கன்னேன். வால் ஃபுல்லும் டைல்ஸ் போட்டு குடுத்து, அவர் ஒரு பேர் ஜெயின் நான் போ போ போடுங்க. நான் தான் சொன்னேன் போடுங்கன்னு. சரி ஜெயின் போட்டுட்டாரு. ஆனா ரொம்ப பேர் வந்து இது ஜெயின் கட்டின கோயிலா, ஜெயின் கட்டின கோயிலான்னு சொன்னனால, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டோம். எதுக்காக சொல்றேன்னா, அந்த சின்ன ஒரு அன்னதான பிரசாதம் வந்து அவரு வந்து உடம்ப அந்த அளவுக்கு சரி பண்ணி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ரொம்ப வருஷமா டாக்டர்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் சரியா வரல. இந்த கோயில்ல போய் நான் சாப்பிட்டேன். உங்க கோயில்ல சாப்பிட்டுட்டு நல்லா வந்ததுங்க. சரி இதே நம்ம இந்த அன்னதானத்த ரொம்ப தொடரக்கூடாது. ரெகுலரா ஏன் பண்ணாம இருக்கோம்? கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லி தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சின்ன பாத்திரத்துலருந்து மாத்தி ரெகுலராவே இலைய போட்டு சாப்பிட்டு, முதல்ல கம்ப்யூட்டர் இலையில தான் போட்டோம். அப்புறம் கூட ரொம்ப சொன்னாங்க ரொம்ப பேர் வந்து, நீங்களே வாழை இலையில போடுங்களேன். வாழை இலைல சொன்னா அப்புறம் யாரும் சாப்பிடுறதில்ல அப்படின்னு சொன்னனால என்ன பண்ணிட்டோம் கம்ப்யூட்டர் இலைய ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப வரவங்களுக்கெல்லாம் வாழை இலையில சாப்பாடு போடுறோம்.